السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இரண்டு பெண்களை குறித்து நான் உங்களிடத்தில் நினைவூட்ட இருக்கிறேன். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறை திருக்குரானிலே குறிப்பாக இந்த ரெண்டு பெண்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். இரண்டு பெண்களுமே எகிப்து நாட்டை சார்ந்தவர்கள். இருவருமே தங்கள் அரண்மனைகளில் இரண்டு நபிமார்களை குழந்தை பருவத்தில் இருந்தே வளர்த்து வந்தவர்கள். ஒருவர் யாரெனில் ஜுலேஹா. இவர் எகிப்து நாட்டினுடைய அமைச்சருடைய மனைவி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மகனாக வளர்த்தார். இன்னொருவர் ஆசியா அம்மையார் அவர்கள். இவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தவர்கள். இவர் யார் என்றால் எகிப்தினுடைய அரசன் ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மகனாக வளர்த்தார்கள். ஆக இந்த இரண்டு பெண்களுமே கண்ணியம், அதிகாரம், பெருமைக்கு உரியவர்கள். ஆனால் இறை நம்பிக்கை, இறையச்சம், நல்ல சிந்தனை இவற்றில் இருவருமே வேறுபட்டு இருந்தார்கள். வேறுபட்ட கால சூழலில் வாழ்ந்தவர்கள். ஜுலேஹாவுக்கோ இச்சை கண்ணை மறைத்தது. தான் ஒரு வளர்ப்பு தாய் என்பதை மறந்து வளர்ப்பு மகனையே இச்சைக்கு இணங்கச் சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறுத்தார்கள். ஆசியா அம்மையாருக்கோ தாய்மைதான் கண் முன்னால் தெரிந்தது. எல்லா தாய்மார்களையும் போன்றே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்கள். இச்சைக்கு இணங்க மறுத்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஜுலேஹா சிறையிலே அடைத்தார்கள். ஆசியா அம்மையாரோ ஃபிரௌனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினார்கள். ஜுலேஹாவோ உலகத்தை நாடினார். ஆசியா அம்மையாரோ மறுமையை நாடினார்கள். ஜுலேஹா கணவன், கண்ணியம், அதிகாரம், பெருமை அனைத்தையும் இழந்து இழிவடைந்து வயதான காலத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டார்கள். ஆனால் ஆசியா அம்மையாரோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு விடுத்த முதல் நாளிலேயே ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். காம இச்சை ஜுலேஹாவை கணவனிடம் இருந்தது பிரித்தது. ஆசியா அம்மையாரையோ அவரது ஈமான் கணவனிடமிருந்து அவரை பிரித்தது. மனைவி மீது கோபமுற்ற நிலையிலேயே ஜுலேஹாவின் கணவர் இறந்தார். அல்லாவின் திருப்தியை பெற்ற நிலையில் ஆசியா அம்மையார் அவர்கள் மரணித்தார்கள். அல்லாஹு தஆலா இவர்களை குறித்து குர்ஆனில் பேசுகிறார். என் அதிபதியே, எனக்காக சுவனத்தில் ஒரு இல்லத்தை அமைத்து தருவாயாக என்று ஆசியா அம்மையார் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். இரண்டு பெண்களுக்கும் இடையில்தான் எவ்வளவு வேறுபாடு! ஒருவர் இச்சையால் இழிவடைந்து போய்விட்டார். இன்னொருவர் இறையச்சத்தால் உயர்வடைகிறார். எங்கே வாழ்கிறோம், யாருடன் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஒழுக்கமே உயர்வு, ஒழுக்கமே சுதந்திரம் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே ஒழுக்கத்தோடு வாழ்ந்து இவ்வுலகிலும் மறு உலகிலும் உயர்வை அடைவோமாக. அல்லாஹ் அதற்கு அருள்பாலிப்பானாக.